65 வருஷமா வந்து ஒரு கமர்கட்டு கடை வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க. உடம்புக்கு எந்த கெடுதலும் பண்ணாத ஒரு ஸ்வீட் வந்து கமர்கட்டு. உருட்டி உருட்டி வச்சுட்டாங்கன்னா இதை வந்து ஒரு கவர்ல எடுத்து வச்சிடலாம். ஆஹா, இங்க பாருங்க, சூப்பர் சூப்பர். இதுதான் வந்து கமர்கட்டோட சைஸு. இது வந்து 10 கமர்கட்டு வந்து ஒரு பேக்கெட்ல வரும். ஓகே தலைவா, மதியம் நல்லா காரசாரமான ஒரு சீ ஃபுட் செமையா சாப்பிட்டு முடிச்சாச்சு. சரி, ஈவினிங் ஒரு 5 மணி ஆச்சு, ஏதாவது ஸ்வீட்டா சாப்பிட்டா நல்லா இருக்குமே அப்படின்னு இப்போ நான் வந்திருக்கிற இடம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம எம்ஜி ரோட்ல இருக்கிற, இங்க பாருங்க, கிட்டத்தட்ட இந்த பக்கம் ஒரு 3 கிலோமீட்டர் இருக்கும், அந்த பக்கம் ஒரு 3 கிலோமீட்டர் இருக்கும். ஒரே ரோடு, பெரிய ரோடு. அந்த எம்ஜி ரோட்ல ஒரு கார்னர்ல இருக்கிற ஒரு கடை தான் கமர்கட்டு கடை. இந்த பாருங்க, கடையோடைய பேர் பாருங்க, டி குணசேகரன் பிள்ளை தலைமுறை கடந்த பாரம்பரிய ஒரிஜினல் கமர்கட்டு கடை. இதுல முக்கியமான விஷயம், வைர விழா ஆண்டு சின்ஸ் 1958, அதாவது கிட்டத்தட்ட 65 வருஷமா வந்து ஒரு கமர்கட்டு கடை வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்கன்றது அவ்வளோ பெரிய விஷயம். இந்த கடையில கமர்கட்டு ஃபேமஸ் எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிறைய கடையில கமர்கட்டு விற்பாங்க, ஆனா இந்த கடையில கமர்கட்டே தயாரிக்கிறாங்க. உள்ள வந்து சூப்பரா பாகு காய்ச்சிட்டு இருக்காங்க. அதை நான் இங்க இருந்து பார்த்துட்டே இருக்கேன். உள்ள வாங்க, கமர்கட்டு எப்படி செய்யறாங்கன்றத நம்ம பார்ப்போம். கமான், உள்ள வாங்க, உள்ள வாங்க. ஆஹா, அடடே, இங்க பாருங்க, சூப்பரா இருக்கு ஸ்மெல்லே. செம்மையா வந்து பாகு காய்ச்சி அதுல வந்து தேங்காய் எல்லாம் போட்டு எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி முடிச்சிட்டாங்க. இப்போ இதை எடுத்து இந்த பாக்ஸ்குள்ள வந்து ஊத்துவாங்க. ஃபுல்லா இதுல இருந்து ஊத்தி இதை ஒரு பிளேட்ல கொட்டி அதை ஆறுனதுக்கு அப்புறம், அதை வந்து முக்காவாசி ஆறுனதுக்கு அப்புறம் பாதி ஹீட்ல இருக்கும்போது அதை வந்து உருண்டை பிடிப்பாங்க. ரெடி 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 ஆயிட்டே இருக்கு கமர்கட்டு. இப்போ வந்து கமர்கட்டு செஞ்சுட்டு இருக்காங்க. இது வந்து மதியமே செஞ்சு வச்சது. இது இதுவே வந்து சூடாதான்ப்பா இருக்கு. இங்க பாருங்க, கமர்கட்டு. ஓகே, இங்க பாருங்க, எடுத்து வந்து இப்போ ஊத்த போறாங்க கமர்கட்டு. ஆஹா, ஊத்தி முடிச்சிட்டாங்க. இங்க பாருங்க, இப்ப இது வந்து கொஞ்சம் வந்து ஆறணும். ஏன்னா சுட சுட இருக்கும்போது வந்து கையில வந்து எடுத்து உருட்ட முடியாது. வந்து கையில தான் வந்து அழகா செஞ்சு கொடுக்குறாங்க நமக்கு. எவ்வளவு பாகு, இது வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா வந்து எடுத்து ஊற்றணும். ஏன்னா வெள்ளை பாகு வந்து லைட்டா நம்ம மேல வந்து பட்டா கூட ரொம்ப எரியும். அதை பார்க்கவே எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்களேன். ஒரு சூப்பரான கமர்கட்டுனா இந்த மாதிரி ரெடி பண்ணி நமக்கு கொடுத்துட்டாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மாசம் 1.5 மாசம் வரைக்கும் இதை நம்ம வச்சு சாப்பிடலாம். இதுல இன்னொரு ஹைலைட்டான விஷயம் என்னன்னா, இந்த கடைக்கு வர எல்லாருமே இதை வந்து ஃபாரின்கெல்லாம் வேற வாங்கிட்டு போறாங்க. இங்க இருந்து நிறைய ஃபாரினுக்கு வந்து எக்ஸ்போர்ட் ஆகுது. நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டதுனாலதான் நம்ம வந்து இந்த கடைக்கு வந்து வந்திருக்கோம். வந்து அவங்க எப்படி எல்லாம் ப்ரிப்பேர் பண்றாங்கன்றத நம்ம பார்ப்போம். அங்க பாருங்க, ஆஹா, அப்படி கொதிச்சது வந்து அது அப்படியே அதுல ஊத்தி இன்னமும் உள்ள வந்து அது அப்படியே பொங்கி வந்துட்டே இருக்கு அந்த கமர்கட்டு. அவ்வளவு சூப்பரா இருக்கு. இதை வந்து ஆற வைக்கிறாங்க. இப்போ மேல வந்து ஃபேன் எல்லாம் போட்டாச்சு. இதை லைட்டா கிண்டி விட்டு இப்போ ஆற வச்சிட்டு இருக்காங்க. இது வந்து செஞ்சு முடிச்சுட்டு நமக்கு வந்து தருவாங்க. இங்க பாருங்க, ஆஹா, மேல எடுத்து வச்சாச்சு. இது வந்து கமர்கட்டு கடை தான். கமர்கட்டு கடையில தான் வந்து ஜூஸ்லாம் போட்டு கொடுக்குறாங்க. ஜூஸ் மட்டும் கிடையாது, பாருங்க, லெஸ்ஸி கொடுக்குறாங்க, பால் சர்பத் வச்சிருக்காங்க, நன்னாரி சர்பத் இங்கே போட்டு கொடுக்குறாங்க. அது மட்டும் கிடையாது, நன்னாரி சர்பத்துக்கான எசன்ஸ் வந்து இவங்களே வந்து இங்கே ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. இப்போ எனக்கு வந்து டேட்ஸ் ஜூஸ் வந்து போட்டு கொடுத்துருக்காங்க. நான் வந்து வீடியோ பேசி ரொம்ப டயர்ட் ஆகிட்டேன் அப்படின்னு வந்து ரொம்ப தேங்க்ஸ்க்கா. ஜூஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்க, டேட்ஸ். ஆஹா, முழுக்க முழுக்க நல்ல ஃப்ரெஷ்ஷான, உடம்புக்கு ரொம்ப சத்தான டேட்ஸ் ஜூஸ். டெய்லி குடிங்க, உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. என்ன கொடுத்துருக்காங்க, நானும் குடிக்கிறேன். சில்லுன்னு இருக்கு. செம. கண்டிப்பா நம்ம கமர்கட்டு கடைக்கு வந்தீங்கன்னா டேட்ஸ் ஜூஸ்லாம் ஹெவியா இருக்கும். எப்ப வேணாலும் வந்து சாப்பிடலாம். A few moments later. இப்போ வந்து அந்த பாகு வந்து காய்ச்சி ஆற வச்சிருந்தாங்க ஃபேன்லாம் போட்டு. ஒரு 1/2 hour ஆயிடுச்சு. அது நல்லா ஆறிடுச்சு. இப்போ வந்து அதை வந்து உருண்டை பிடிக்க போறாங்க. வாங்க நம்ம போய் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஆஹா, இங்க பாருங்க, இதான் வந்து காய்ச்சி ஆற வச்சிருந்தாங்க ஒரு 1/2 மணி நேரம். நல்லா ஆறிடுச்சு, பரவாயில்ல, சூப்பர். கட்டையில வந்து இந்த இது ஒட்டாம இருக்கிறதுக்கு கமர்கட்டு வந்து, ஏன்னா பிசு பிசுப்பா இருக்கும்ல,
வெல்லம் போட்டு செய்யறதுனால அந்த பிசு பிசுப்பு இதுல ஒட்டிக்கிச்சுன்னா இதுலயே வந்து பாதி வேஸ்டா போயிடும். அதனால வந்து எண்ணெய் தடவிட்டோம்னா ஒட்டாது. அதனால வந்து எண்ணெய் தடவி வச்சிருக்காங்க. இது வந்து காய்ச்சி ஊத்துனதும் ஒரு மரப்பலகையில தான் வந்து ஊத்தி இருக்கிறாங்க. இதை வந்து வச்சு இதை ஃபுல்லா இப்படி பரப்பி விட்டு இதுல வந்து உருட்ட போறதும் வந்து ஒரு மரப்பலகையில தான் வந்து ஊத்தி பண்ண போறாங்க. ஆஹா இங்க பாருங்க, சூப்பர் சூப்பர். ஐயோ எனக்கு இதை பார்க்கும் போதே சாப்பிடணும் போல இருக்குங்க. அந்த அளவுக்கு வந்து செம்மையா இருக்கு பாக்குறதுக்கு. இது வந்து முக்காவாசி ஆறிடுச்சு, ஆனாலும் வந்து ஓரளவுக்கு வந்து ஹீட்டு தான். ஃபேன் பக்கத்துலயே வந்து வச்சிருக்காங்க பாருங்க. ஏன்னா அப்பதான் இன்னும் ஆறுனாதான் வந்து கையில வந்து ரொம்ப சுற்றும் கை வந்து. அக்கா இதுல ஒரு டப்பால எவ்வளோக்கா வரும்? எத்தனை கமர்கட்டுக்கா வரும்? 80. எவ்வளோ? 80 கமர்கட்டு வருமா இது? ஆஹா, நான் ஒரு டப்பாலன்னா ஒரு கவருக்குள்ள கேட்கல. இதுல இருக்கிற மாவு இதுல ஃபுல்லா எத்தனை கமர்கட்டு வரும்? பேக்கெட் போடுவோம். 70 பேக்கெட்டா? 10. ஆமா, ஒரு பேக்கெட்டுக்கு 10 இருக்கும். அப்ப 70 பேக்கெட்னா 700 கமர்கட்டு வருமாக்கா இதுல? 700 கமர்கட்டு வரும். வந்து இது நைட்டோட நைட்டா இது வந்து சேல் ஆயிடும். அடுத்த நாள் காலையில மதியம் வரைக்குமே இது வந்து ஓடிடும். திருப்பி வந்து 3 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 5 மணி வரைக்கும் இது வந்து பண்ணி முடிச்சிருவாங்க. இப்போ கிட்டத்தட்ட பாருங்க 5:30 மணி ஆயிடுச்சு. அவ்வளவுதான். இதை வந்து உருட்டி வச்சுட்டாங்கன்னா நாளைக்கு மதியம் வரைக்கும் இது ஓடிடும். நான் இங்க வந்து நின்று இப்படி பார்த்துட்டு இருக்கேன். ஆஹா, அப்படி எனக்கு பார்க்கும் போதே இந்த கமர்கட்டை அப்படியே சாப்பிடலாம் அப்படி இருக்கு. அவ்வளவுதான். இப்போ சார் வந்து இதை வந்து அளவு கரெக்டா பார்த்து அவங்கலாம் வந்து உருட்டி வந்து இதுல வைப்பாங்க. அவ்வளவுதான். இதான் வந்து கமர்கட்டோட அளவு. இப்படி அழகா உருட்டி உருட்டி வந்து வச்சிருவாங்க. சூடா இருக்கு. ரொம்ப நன்றி சார். சார் வந்து கொடுத்துங்க. நல்லா சுடுது சார். உங்களுக்கு கை சுடலையா? இதுதான் வந்து கமர்கட்டோட சைஸு. இது வந்து 10 கமர்கட்டு வந்து ஒரு பேக்கெட்ல வரும். பரவாயில்ல, இவ்வளோ பெரிய கமர்கட்டு வந்து கொடுக்குறாங்க, பெரிய விஷயம். பாருங்க கையில் அவ்வளோதான். இப்படி உருட்டி உருட்டி வச்சுட்டாங்கன்னா இதை வந்து ஒரு கவரில் எடுத்து வச்சிடலாம். எப்படி அந்த சூடு வந்து உண்மையாகவே எனக்கு பிடிக்க முடியல. அவ்வளோ சுடுதானா சார்கிட்ட கேட்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா எனக்கு பழகிடுச்சு அப்படின்றாங்க. அது உண்மைதான், கரெக்டு. ரெகுலராக செய்கிறவங்களுக்கு வந்து அது வந்து பழகிடும். இப்போ இந்த பக்கம் அக்கா வந்து இதை இப்படியே எடுத்துகிட்டு வந்து தனித்தனியாக ஒரு கவரில் போட்டு பேக் பண்ணிடுவாங்க இந்த அக்கா. பரபரப்பா வந்து 2 பேரும் குட்டி குட்டி கவரா இருக்கு. எங்க இந்த கவரோட சைஸ் இங்க பாருங்க. இதுதான் வந்து இந்த கவரோடைய சைஸு. மொத்த சைஸுமே வந்து இவ்வளவுதான் கவர்ல. இப்போ இதுலதான் வந்து போட்டு உருட்டி உருட்டி அப்படி சுத்தி சுத்தி இப்படி வச்சிருவாங்க. இப்ப பாருங்க. ஆஹா, செம்ம இல்ல? அவ்வளவுதான். என்ன ஒரு இயற்கையா ஒரு பாரம்பரிய முறையில ரொம்ப ஹெல்த்தியான, எல்லாருக்கும் உடம்புக்கு ரொம்ப 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 ஏத்துக்கிற ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு முக்கியமான ஒரு ஸ்வீட்டுன்னு சொன்னா அது கமர்கட்டுன்னு சொல்லலாம். உண்மையாவே நம்ம சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் இல்லை அந்த உணவு சிரிக்கணும் அப்படின்னாலும், இல்லை ஃப்ரீ டைம்ல எனக்கு போர் அடிக்குது நான் ஏதாவது ஸ்வீட் சாப்பிடணும் அப்படின்னாலும் உடம்புக்கு எந்த கெடுதலும் பண்ணாத ஒரு ஸ்வீட் வந்து கமர்கட்டு. அதை எவ்வளோ அழகா வந்து பேக் பண்ணி போட்டுட்டு இருக்காங்க பாருங்க. சூப்பரா வந்து பேக் பண்றாங்க. இங்க பாருங்க எவ்வளவு கமர்கட்டு எனக்கு கொடுத்துருக்காங்க சார். நான் உங்க கடை பக்கத்துல ஒரு கடையை வைக்கலாம் போலயே சார். அவ்வளவு கமர்கட்டு வந்து கொடுத்துருக்கீங்க. அட கடவுளே, இது தனியா சாருக்கு வந்து தனியா இருந்து போர் அடிச்சிருச்சா, அதனால வந்து எனக்கு இவ்வளவு கமர்கட்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, நான் வந்து இந்த கமர்கட்டை ஃபுல்லா என் ஃபேமிலி ஃபுல்லா கொடுத்து செமையா வந்து நாங்க சாப்பிட போறோம். ஓகே தலைவா, நம்ம பாண்டிச்சேரியில மதியம் வந்து சூப்பரான லஞ்ச் சாப்பிட்றதுக்கு ஒரு செமையான ஸ்பாட் உங்களுக்கு எல்லாம் காட்டிட்டேன். மதுராம்பாள் சீ ஃபுட்ஸ் நம்ம எல்லாருமே பார்த்திருப்போம். அது மட்டும் கிடையாது, ஈவினிங் டைம்ல எம்ஜி ரோட்ல சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்கு பாரம்பரியமான ஒரு கமர்கட்டு கடை உங்களுக்கு எல்லாருக்குமே காட்டியாச்சு. இந்த வீடியோ கண்டிப்பா உங்க மனசுல ரொம்ப பெரிய இடம் பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். நல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். அகைன் ஒரு சூப்பரான ஒரு வீடியோல சந்திக்கலாம். அது வரைக்கும் தேங்க்யூ தலைவா.